மாம்பழம் பழுக்க வச்சுருக்கோம், வாங்க பார்க்கலாம். அன்றைக்கி எடுக்கலான்னு மறந்துட்டேன். மாம்பழம் பழுக்க வைக்கணும், வைக்கா போட்டு பழுத்தாதான் பழுக்க வைக்கணும். எங்கள் பால்காரர்கிட்ட போய் பையன் வாங்கிட்டு வந்தான். ஒரு 4-5 சந்து இருக்கு, தள்ளி இருக்காங்க பாருங்க, எவ்வளோ வைக்கா கொடுத்துட்டாரு. ஏதோ மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம். கீழே ஒன்று விழுந்து அடி போட்டுருச்சு. அது தேடி பார்த்தேன், கொஞ்சம் தான் அடின்னு பழுக்க வச்சேன். அடிப்பட்டாலே இதாகிடும். செம செம. அடடா, அடிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கருப்பாயிடுச்சு. ஒரு வாழை கட்டி தான் அறுத்தான். அப்பயும் கரண்ட் கம்பத்தில் இருக்குதுங்களா, அது கரண்ட் கொஞ்சம் நேரம் போச்சு. அந்த கொஞ்சம் நேரத்தில் கடைன்னு அறுத்தான் குழந்த. மாம்பழம் அரிச்சு வருங்க. எங்கள் மாமரத்து பார்த்தீங்களா, எங்களுக்கு இந்த மாம்பழம் என்ன மாம்பழம் மாதிரி தெரில. உள்ளே வந்து வெறும் சதையாக தான் இருக்குது. பச்சரிசி மாம்பழமா, மல்கோவா, காதரா, எனக்கு ஒன்றுமே தெரில. இது பார்க்குறவங்க என்ன மாம்பழம்னு சொல்லுங்கள். நம்ம ஊர் சைடெல்லாம் மாந்தோப்பு வச்சுருக்கவங்கெல்லாம். ஆனால் பெரிய பெரிய மாம்பழம் தான் வரும். இன்னும் பெருசாகும். அது கரண்ட் ஆஃப் பண்ணனால அந்த கரண்ட் கம்பத்துலேயே தொங்குது எல்லாம். அப்படி வரும். அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது, எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பழுக்க வச்சுருக்கோம். இது பழுத்து இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், பழுக்கலை. அடியிலலாம் நிறைய ஒரு 20-30 மாம்பழம் பழுக்க வச்சுருக்கோம். பழுக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். பையன் வேணும்னா ஒன்று பழுத்துருக்கு, அதை எடுத்து கொடுத்துடலாம். இருக்குது ஒரு 50 மாம்பழத்துக்கு பழுக்க வச்சுருக்கோம். இப்போதைக்கு ஒன்று இருக்குது, அறுத்து கொடுத்துடலாம். இந்த பக்கம் இருக்குது, இதோ எல்லாம் இருக்குது. தெரியுதுங்களா, இங்கே ஒரு பழுப்பு இருக்கும் போல இருக்க. நாளைக்கு நாளான்னைக்கு எல்லாம் பழுத்துரும். பழுத்து முன்னாடி பார்க்கலாம். இருக்குது ஒரு 50 மாம்பழம். பழுத்த ஃபஸ்ட்டு பால்காரருக்கு தான் 2 மாம்பழம் கொடுத்துருந்தோம். எவ்வளோ வைக்க கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு பாருங்க. டவுனில் காசு போட்டு வாங்கி அவங்க ஒய்ஃப் கொடுத்து தான் நாங்கள் அறுத்து கொடுத்தோம். எல்லாமே கெட்டு போச்சோம். இந்த தடவை பழுத்தா கொடுக்கணும். சூப்பராக சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எங்கள் வீட்டு மாங்காய் எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட்டாங்க. அடிபட்டுருச்சுல்ல, அடிபடாதெல்லாம் நல்லா பழுக்கும். கீழே விழுந்துருச்சு. இப்போ தான் கொஞ்சம் முன்னே போனால் டம்மாலும் விழுந்து மரத்துலேருந்து. அது செம்ம டேஸ்ட்டுங்க. நாரே கிடையாது, உள்ள சதை தான் ஃபுல்லாக. அது எங்களுக்கு என்ன மாங்கானே தெரில. மல்கோவாவும் தெரில, பச்சரிசி மாங்காய் மாதிரி இருக்குது, இல்லை காதரா, எனக்கு இன்னும் தெரியல என்ன மாம்பழம்னு. நல்ல மாம்பழம் வச்சு தெரிஞ்சவங்க இது என்ன மாம்பழம்னு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்கள், எல்லாம் கம்பத்துலேயே தான் இருக்குது, கரண்ட் கம்பத்துலேயே தான். இது எங்கே போய் அறுக்கிறது? எல்லாம் திறந்து இருக்குது. சரி பார்ப்போம். சடோன்னு என்னைக்காவது முந்தா நேற்று ஒரு 10 நிமிஷம் கரண்டாக போச்சு. ஓடி போய் தம்பி வலை கட்டி பெரிய கொம்பு வச்சுருக்கோம். ஒரு 10-15 மாங்காய் அறுத்தா கரண்ட் வந்துச்சு. எல்லாம் அந்த கம்பத்துலேயே தான் தொங்குது. அந்த பக்கம்லாம் பாருங்கள், எல்லாம் பழுத்து. நேற்றெல்லாம் காற்று மழை விழுந்துருக்கும். நாங்கள் வெளியே வந்து பார்க்கல, எல்லாம் ரோட்டில் போகிறவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ரோடு ஓரத்துலேயே இருக்கு பாருங்கள். அப்படியே இந்த துணிதெல்லாம் பெரிய மரம் உள்ளே இருக்குது. உள்ளே இருந்ததெல்லாம் அறுத்து ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். எல்லாம் கம்பத்துலேயே இருக்குது. அறுக்கவே பயமாக இருக்குது. என்னைக்கு சடோன்னு காற்றுக்கு மேலே பாருங்க, அப்படியே ஒரு 4-5 பழம் அப்படியே பழுத்து திரண்டு இருக்குது உச்சில். ஸோ எல்லாமே பழுத்தாக இருக்குது. எல்லாம் அணில் கொஞ்சி போட்டுருது. காலையில் கூட ஒன்று பொத்துன்னு விழுந்தது. எடுத்து பார்த்தா அணில் கொஞ்சி இருந்தது. அது அங்கே பழம் நல்லாவே பழுத்துருக்கு பாருங்க. அது வருங்க, அங்கே ஒரு பழம் அப்படியே அதோ அது வரும் தெரியுதா, மஞ்சள் கலர் நல்லா திரண்டுருக்கு.